ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்தூழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் என்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடல்ல ஆண்டாள் தன்னுடைய இன்னொரு தோழியை எழுப்புறான். மொத்தமே ஆண்டாள் திருப்பாவை முழுவதும் முதல் ஒரு 10-15 பாசுரங்களில் தூங்கிட்டு இருக்க தன்னுடைய தோழிகளை எழுப்புறான். இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க தோழிகளை மட்டும் இல்லை, தூங்கிட்டு இருக்க தோழிகள் மூலமாக நம்மையும் எழுப்புறான். ஏன்னா நாமும் அறியாமைங்கிற ஒரு தூக்கத்தில் ரொம்ப காலமாக தூங்கிட்டு இருக்கோம். அப்படி தூங்கிட்டு இருக்க நம்முடைய ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறா ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை மூலமா. இந்த பாசுரத்துல ஆண்டாள் தன்னுடைய தோழிய செல்லமா கிண்டல் பண்றா. எப்படின்னா, முன்னொரு காலத்துல கும்பகர்ணன் 6 மாதம் உறங்குவான், 6 மாதம் முழித்திருப்பான். அப்படி இருக்க அந்த கும்பகர்ணன் அவனே உன்கிட்ட இந்த தூக்க போட்டியில தோத்து போய் உனக்கும் சேர்த்து உறக்கத்தை தந்துட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழியை கிண்டல் பண்றா. அப்படி தன்னுடைய தோழி நீண்ட காலமா தூங்குறாங்கிறத சொல்லி தன்னுடைய தோழியை இந்த பாசுரத்துல எழுப்புறா ஆண்டாள். இதுல இருந்து நமக்கு ஆண்டாள் சொல்றது என்ன? உறக்கம்ங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு இருக்கிற உறக்கம்ங்கிறது அறியாமையான உறக்கம். அதாவது எம்பெருமானை அறியாம நாம் ஒரு உறக்கத்துல இருக்கோம். கண் விழித்திருந்தாலும் நம்ம உறக்கத்துல தான் இருக்கோம், எம்பெருமானை அறியாதவரை. அதனால எம்பெருமான அறியணும், எம்பெருமானுடைய திருநாமங்களை போற்றி பாடணும்னு ஆண்டாள் நம்முடைய அறியாமை தூக்கத்தையும் விட சொல்றா இந்த பாடல் மூலமா. அடுத்த பாடல்ல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம.